ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பில் சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ சம்பளம் கிடைக்க போகுது, அதற்கப்புறமா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை என்ன மாதிரியான ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இயர்லி வைஸ் உங்களோட இன்க்ரிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும். ஊராட்சி செயலாளர் அதாவது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள் இருக்க போகுது. அதற்கப்புறம் ஹால் டிக்கெட்டும் இன்டர்வியூக்கும் யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆக போகிறீங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வரப்போகுது, எப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ நடக்க போகுது, இன்டர்வியூ நடந்து அதற்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் பணி நியமனம் எப்போ வழங்குவாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1400க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின அதாவது இதுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்க போகுது, யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. நவம்பர் 4 அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனை சரிபார்க்கிற பணியில் இருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் நவம்பர் 10 தேதியிலேருந்து 24 தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 14 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்களை சரி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் நிறைய ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி 1:3 அப்படின்ற அடிப்படையிலையும் உள்ள 1:5 அப்படின்ற அடிப்படையிலையும் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இன்டர்வியூ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 3 தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செலக்டட், அதாவது உங்களுடைய 10வது மார்க்கின் அடிப்படையிலும் உங்களுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விடுவாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கச்ச யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10th எவ்வளோ அதிகமான மார்க் நீங்கள் எடுத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதோ அதை பொறுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு இருக்குது, அதாவது உள் ஒதுக்கீடுன்றது நிறையா இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலுமே தமிழ் வழி கல்வி பயின்றவங்க, அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாதிரி நிறைய முன்னுரிமைகள் இருக்கிறவங்களையும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விடுவாங்க. ஸோ இதற்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பரில் ஒரு 15 தேதிகள் வரை உங்களுக்கு 10 தேதிகளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்க ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு, மறுபடியும் அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது வரும். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி வைஸ் பிரித்து அதுக்கப்புறமா 16ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி, அதாவது இந்த வேலைக்கு யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 17லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவோம் அப்படின்றதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வேலையோட பணி நியமனம், இந்த பணி நியமனம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது எத்தனை வருஷங்களுக்கு ஒரு தடவை வரும், என்னவா நீங்கள் ப்ரமோஷன்ஸ் ஆகலாம், இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா அதற்கு ஒத்தான வேலையா, அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊராட்சி வளர்ச்சித்துறையில் புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் போது அதில் 20% இடங்கள் ஏற்கனவே பணிபுரியும் ஊராட்சி செயலாளருக்கு பதவி உயர்வுக்கான ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த ஊராட்சி செயலாளர் பதவி உயர்வு ஒரு 5 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகளாக கூட வந்து ஆகலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவரை நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி உயர்வு அப்படின்றது நான் 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ஆனாலும் வந்து இன்னும் ஆகலை அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ பதவி உயர்வு இந்த வேலையை பொறுத்தளவில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து இந்த ஊராட்சி செயலாளர்களுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி பணிகள், வரி வசூல், வரவு செலவு கணக்குகளை பராமரிப்பது, குடிநீர் விநியோகம், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொது சந்தைகள் போன்ற வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வது, உள்ளூர் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதும் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். அதாவது கிராம உதவியாளர் இந்த மாதிரியாக சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளூர் பணிகளை வந்து உள்ளூர் கிராமத்து பணிகளை வந்து கிராம உதவியாளர்களோடு சேர்ந்து வந்து செய்கிறது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன மாதிரியான முக்கிய வேலைகள்லாம் இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெருவிளக்கு அமைத்தலை வந்து மேற்பார்வையிடுவது, ஊர் சாலைகளை மேற்பார்வையிடுவது, குடிநீர் வசதி சீராக இருப்பதை உறுதி செய்தல், அதுக்கப்புறம் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், சிறிய பாலங்கள் அமைத்தல், கிராமங்களில் நூலக வசதியை ஏற்படுத்தி தருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து வரும். ஸோ இதோட பணிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நடக்குதா நடக்கலையா எப்படி வந்து நடக்குது அப்படின்றத வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஆதாரங்கள் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிவிக்கிறது. ஸோ அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊராட்சி செயலாளர்களோட முக்கிய வேலைகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதற்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், இதற்கான சம்பள விவரம். சம்பளம் வந்து மந்த்லி எவ்வளோ கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இயர்லி வைஸ் எவ்வளோ இருக்கும், அதுதான் வந்து முக்கியம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊராட்சி செயலாளர் மற்ற எல்லா அரசு அலுவலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வைஸ் மினிமம் 3000 ஆனால் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு வருஷத்துக்கு 3000 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடிப்படை ஊதியமாக உங்களுக்கு 15,900. ஸோ ஒரு அகவிலைப்படி வந்து 8000, அந்த மாதிரி வீட்டு வாடகைக்கு 400, மருத்துவம், சிறப்பு படிகள், பயணப்படிகள் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்தே வந்து 30,000 கிட்ட வரும். ஸோ 30,000 மட்டும் இல்லாமல் 30,000க்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையவே கிடைக்கும். ஸோ என்ன பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வந்து ஒரு ஒர்த்தான வேலை அப்படின்றத வந்து சொல்லலாம். ஆனால் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த 15 மார்க்கில் நீங்கள் அந்த 15 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ மேலும் வந்து ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.